வணக்கம். இது ஊரை சுற்றி 100. நெல்லை மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 101 குளங்களை தூர்வாருவதற்கான முதற்கட்ட பணி தொடங்கப்பட்டது. நங்குநேரி வட்டம் சிறுமளஞ்சி கிராமத்தில் குளம் தூர்வாரும் பணியை ஆட்சியர் கருணாகரன் தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் திருட்டு சம்பவம் தொடர்வதால் காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூண்டியில் உள்ள 200 கடைகளில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட கடைகளில் கொள்ளை நடந்துள்ளது. சீசன் வருவதற்கு முன்பே கோலா மீன் கிடைப்பதால் நாகை மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகூர் பகுதியில் கடலிலிருந்து பிடித்து வரப்பட்ட கோலா மீன்களை விற்பனை செய்வதற்கு மீனவ பெண்கள் ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர். நாகை மாவட்டம் நாகூர் தெரு பள்ளி வீதியில் சாக்கடை முறையாக அகற்றப்படாததால் முகமது ஹம்சாஹிப் என்பவரின் வீட்டிற்குள் கழிவுநீர் புகுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புகார் அளித்தாலும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என முகமது தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே உள்ள பூலாம்பாடி பேரூராட்சி பகுதிகளில் மாதத்திற்கு 2 முறை கூட முறையாக குடிநீர் வழங்குவதில்லை என்று புகார் கூறப்படுகிறது. வீட்டிற்கு 5 குடம் மட்டுமே தண்ணீர் கிடைப்பதால் அவதிப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டம் வெள்ளோலை ஊராட்சி வேட்டவராயன்கோட்டை பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு 10 ஆண்டுகளாகியும் துணை சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் கிடக்கிறது. பயன்படாமல் உள்ள துணை சுகாதார நிலையம் முன்பு கால்நடைகள் நடமாடி வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை கோவிலில் பங்குனி உத்திர தங்க தேரோட்டம் நடைபெற்றது. வானமாமலை பெருமாளும் வரமங்கை தாயாரும் தங்க தேரில் வலம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள குடிநீர் தொட்டி சுத்திகரிக்கப்படாததால் துர்நாற்றம் வீசுகிறது. குடிநீர் தொட்டியை சுத்திகரிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் திருக்கடையூர் ரயிலடி தெருவில் மின்மாற்றி பழுதானதால் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்கள் ஆகியும் மின்மாற்றியை சரி செய்யாமல் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டி பகுதியில் பிரதான குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாக்கடையில் கலக்கிறது. குடிநீர் வீணாவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் ஏரிகளில் உள்ள கருவேல மரங்களை அகற்றுவதற்கான பணிகளை உடனே தொடங்குமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பொதுப்பணி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பராமரிப்பில் உள்ள 500க்கும் மேற்பட்ட ஏரிகளில் கருவேல மரங்கள் படர்ந்து காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தேவர்நத்தம் மலை கிராமத்திற்கு போதிய பேருந்து வசதி இல்லை. இதனால் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கூட 15 கிலோமீட்டரில் உள்ள உண்டு உறைவிடப் பள்ளியில் தங்கி படிக்கும் நிலை காணப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் சவுந்தரநாயகி கோவிலில் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் பிரியாவிடை தயாருடன் புஷ்பவனேஸ்வரர் ஊர்வலம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே குமாரக்குடி கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. பலமுறை கூறியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரை பகுதியில் கோலா மீன்கள் அதிக அளவில் கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோலா மீன்கள் ருசியாக இருப்பதால் அதனை ஆர்வமுடன் வாடிக்கையாளர்கள் வாங்கி செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மக்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களால் சிரமத்தை சந்திக்கின்றனர். கடலூர் மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கொளவாய் கிராமத்திற்கு பேருந்து இயக்கப்படாததால் பொதுமக்கள் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர். 10 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டியிருப்பதாக கூறும் மக்கள் திட்டக்குடியிலிருந்து கொள்வாய்க்கு பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு சொந்தமான ஐயனார் குட்டையில் குப்பை மற்றும் கால்நடை கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடமாக மாறியுள்ளது. உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமக்குடி நகராட்சியில் மின் மோட்டார்கள் மூலம் குடிநீர் திருட்டில் ஈடுபட்ட 45 வீடுகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஏரிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தேங்காய் உலர்களம் விவசாயிகளுக்கு பயன்படாமல் பாழடைந்து வருகிறது. விவசாயிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் இல்லாததால் தேங்காய் உலர்தளம் பயனற்று கிடக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் கவுள்பாளையம் கிராமத்தில் உள்ள கல்குவாரி குட்டைகளில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் குளித்து வருகின்றனர். முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கவுள்பாளையம் மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே முத்துராமலிங்கபுரம் கிராமத்தில் வடிகால் உடைப்பு ஏற்பட்டதால் குடியிருப்பு பகுதிக்குள் கழிவுநீர் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பசுமந்தனையிலிருந்து ஓசனநூத்து செல்லும் சாலை 10 ஆண்டுகளாக சீரமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதிப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே முத்துகிருஷ்ணா அவென்யூ பகுதியில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடை திறக்கப்படாமல் உள்ளதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக கூறப்படுகிறது. நியாய விலைக் கடையை திறந்து செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மூலிகை செடி வளர்ப்பு குறித்து மக்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் மேட்டூர் சார் ஆட்சியர் மேகநாதன் தனது அலுவலகத்தில் மூலிகை செடிகள் வளர்த்து வருகிறார். மேட்டூர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் வரும் 100க்கும் மேற்பட்டோர் மூலிகை செடி வளர்ப்பை ஆவலுடன் பார்த்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவிலில் ஏப்ரல் 11ஆம் தேதி குண்டம் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். கூட்ட நெரிசலை சமாளிப்பது குறித்தும் பக்தர்களின் அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து போலீசார் இணைந்து தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடத்தினர். 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்தபடி போலீசார் ஊர்வலமாக சென்றனர். தினமும் 2000 பேர் வந்து செல்லும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் குடிநீர் வசதி இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையார் ஊரணி அருகே சுடலையாபுரம் பகுதியில் 6 மாதங்களாக தெருவிளக்குகள் எரியாமல் அந்த பகுதி இருளில் மூழ்கியுள்ளது. தெருவிளக்குகளை பழுது நீக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் பெருமாநல்லூர் சாலையில் அகற்றப்பட்ட மதுக்கடையை கணக்கம்பாளையம் பகுதியில் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் அருகிலுள்ள மதுக்கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மூலப்பாதை பகுதியில் செயல்பட்டு வந்த அரசு மதுக்கடையை தண்ணீர்தாசனூர் பகுதியில் அமைப்பதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை அமைக்கக்கூடாது என்று கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் சின்னப்பார்க் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை மூடக்கோரி பாமக மற்றும் திவிக சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஆர்ப்பாட்ட அறிவிப்பு காரணமாக மதுக்கடை முன் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையை பொதுமக்கள் கடக்கும் போது விபத்து ஏற்படும் சூழல் காணப்படுகிறது. உயிரிழப்பை தடுக்க சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள மைக்குடி, உலகாணி, நெடுங்குளம், குண்டாறு பகுதிகளில் சீமை கருவேல மரங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கப்பூர் கிராமத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட நடைபாலம் பழுதடைந்து காணப்படுவதால் அப்பகுதி வழியாக செல்லும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நடைபாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் வாயிற்கூட்டம் நடைபெற்றது. கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வாயிற்கூட்டத்தில் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காராவயல் கிராமத்தில் 2 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்காததால் ஒரு குடம் 10 ரூபாய் வாங்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே நெய்விளக்கு தோப்பு பகுதியில் இயங்கி வரும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் பல்வேறு உடல் உபாதைகளை சந்திக்க வேண்டியிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நெடுங்குளம் பகுதியில் அடிக்குழாய்களிலும் குடிநீர் வராததால் கிராம மக்கள் தண்ணீர் தேடி அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. விலை கொடுத்து வாங்க முயன்றும் குடிநீர் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மாநில அளவிலான சதுரங்க வீரர்களுக்கான தேர்வு திண்டுக்கல்லில் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் தேர்வில் வெற்றி பெறுவோர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்பர். சிவகங்கை மாவட்டம் வல்லணி கிராமத்தில் மின் மோட்டார் மூலம் குடிநீர் திருடுவதாக எழுந்த புகாரில் 10 மின் மோட்டார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி மின் மோட்டார்களை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை பங்குனி உத்திர திருவிழா நடக்க உள்ளது. நாளை இரவு திருக்கல்யாணம் நடக்கிறது. பக்தர்களுக்கு குடிநீர், பந்தல் போன்ற வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆபாச இணையதளங்களை முடக்க கோரி கோவை துடியலூரில் தனியார் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருவோருக்கு வெயிலின் தாக்கத்தால் கால்சூடு ஏற்படுவதை தவிர்க்க மிதியடி போட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கால்சூடு தாங்க முடியாமல் நிழலை தேடி ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சந்தையில் எலுமிச்சை விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வெளி மாவட்டங்களிலிருந்து எலுமிச்சை வரத்து அதிகரித்ததால் விலை வீழ்ச்சியடைந்தது. மலர் கண்காட்சிக்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து தமிழக தோட்டக்கலைத்துறை இயக்குநர் அர்ச்சனா பட்நாயக் கொடைக்கானலில் ஆய்வு நடத்தினார். பிரயான் பார்க் மற்றும் செட்டியார் பார்க்கில் நடவு பணி மற்றும் பராமரிப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் வனப்பகுதியில் உள்ள மலை கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பேருந்து இயக்கப்படாததால் வன விலங்குகள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியிருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அபிஷேக கட்டளை கிராம மக்கள் 30 ஆண்டுகளாக ஒத்தையடி மதகை பயன்படுத்துகின்றனர். ஒத்தையடி மதகை அப்புறப்படுத்தி பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இரட்டை புலி குளத்தை சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் புற்களில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து வந்த மன்னார்குடி தீயணைப்புத்துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுத்தனர். மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஊரை சுற்றி 100 தொடர்கிறது. சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை அருகே திருவிக நகர் பகுதியில் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். குடிநீர் குழாய்கள் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கணபதிபாளையம் பகுதியில் மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ரேக்லா பந்தயத்தை கண்டுகளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பின்லே மேல்நிலைப்பள்ளி எதிரில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் அப்பகுதி இளைஞர்கள் ஈடுபட்டனர். சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை மன்னார்குடி ஆர்டிஓ தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் ஒன்றியம் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மோற்சவ கோவிலில் தேர்பவனி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் புராதன நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளை ஆட்சியர் பார்வையிட்டார். குளத்தை தூய்மைப்படுத்துதல், நடைபாதை, இருக்கை வசதி, வாகன நிறுத்தமிடம் போன்ற பணிகள் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. 805 மாணவ மாணவிகள் இளங்கலை, முதுகலை பட்டம் பெற்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடியில் உள்ள கருங்கால் ஓடையானது முட்புதர்களால் சூழப்பட்டுள்ளது. ஓடையை சூழ்ந்துள்ள முட்புதர்களை அப்புறப்படுத்தி சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் பாலாஜி திரையரங்கம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் வரிசையில் நின்று மதுபானங்களை வாங்கி செல்கின்றனர். நெடுஞ்சாலை ஓர கடைகள் மூடப்பட்டதால் பாலாஜி திரையரங்கு அருகில் உள்ள கடையில் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள், வியாபாரிகள் அவதியடைந்துள்ளனர். மேட்டூர் தெர்மல் குடியிருப்பு பகுதிக்கு அருகே புதிதாக மதுக்கடை அமைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. பள்ளிகள் உள்ள பகுதியில் மதுக்கடை வரக்கூடாது என கூறி அனல்மின் நிலைய அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மோரணம் ஏ காலனி பகுதியில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் மண்ணெண்ணெய் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு மற்றும் பள்ளி அருகே மதுக்கடை அமைக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே ஆக்கினாம்பட்டு கிராமத்தில் புதிதாக அமைக்கும் மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்தான்கடை பகுதியில் இயங்கி வந்த மதுக்கடையை ஆக்கினாம்பட்டு கிராமத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே புதியதாக வரவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தடுப்புகளை அமைத்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுக்கடையை திறக்க விடாமல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மடப்புரம் கிராமத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை கடந்து செல்லும் மாணவிகள் பாதிக்கப்படுவர் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே சீமை கருவேல மரங்களை வெட்ட அனுமதி பெற்றுவிட்டு பலன் தரும் மரங்களை வெட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கழுகேற்கடை கிராம கண்மாயில் அதிரடியாக ஆய்வு நடத்திய அதிகாரிகள் வெட்டப்பட்ட மரங்கள் மற்றும் லாரிகளை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அதனை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகத்திற்கு நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் திருக்கலாரில் விவசாயிகள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. டெல்லி மற்றும் தஞ்சையில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது.
நெல்லை மாநகர பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் விதிகளை மீறியதாக 100 பேரின் ஓட்டுநர் உரிமங்களை தற்காலிகமாக ரத்து செய்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பில் வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால நிவாரணமாக அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை பேட்டராய சுவாமி கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி ஆட்சியர் கதிரவன் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தார். தேரின் மீது உப்பு, வாழைப்பழம், ஆமணக்கு விதை ஆகியவற்றை வீசி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சத்தியமங்கலம் அடுத்த நல்லூர் கிராமத்தில் உள்ள கோவிலில் சாமி சிலைகள் உடைக்கப்பட்டுள்ளன. மரகதாம்பாள், உடனமர் மதேஸ்வரர் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிலையின் பாகங்கள் உடைந்து கிடந்தது தொடர்பாக புன்சைப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரிகள் வேலை நிறுத்தத்தால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த முத்தூரில் இளநீர் தேங்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி திருமேனிநாதர் கோவிலில் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. திருமேனிநாதர் துணைவாலயம் மண் அலங்காரத்துடன் வந்த தேரினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் மூட்டுவலி, ஆஸ்துமா, மஞ்சள் காமாலை உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பட்டாசு ஆலை உரிமையாளர்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரின் பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பட்டாசு ஆலை பாதுகாப்பு என்ற பெயரில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக போஸ்டர்களில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. உதகை மாரியம்மன் கோவிலுக்கான உபய தேரை மராட்டிய மக்கள் இசை மற்றும் நடனத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். 18ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் தனித்தனியாக உபய தேர் நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மணல் அள்ளுவதாக வந்த புகாரை அடுத்து அந்த பகுதியில் வட்டாட்சியர் ஆய்வு செய்தார். ஆய்வின் போது அனுமதியின்றி மணல் அள்ளிய டிராக்டர்கள் மற்றும் மாட்டு வண்டி பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பங்கேற்ற 3 பெண்களிடம் 15 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது. கொள்ளை குறித்த புகாரை போலீசார் ஏற்க மறுத்ததாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட 49வது வார்டு கொல்லாம்பாளையத்தில் நடந்து வரும் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் டயர் வெடித்ததில் கார் தடுப்புச்சுவர் மீது தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 6 பெண்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேர் நிலையத்தில் உள்ள இலவச பொது கழிப்பிடம் சரியான பராமரிப்பு இன்றி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. கால்வாய் உடைந்து கழிவுநீர் வெளியே செல்ல வழியின்றி பேர் நிலையத்தில் தேங்கி நிற்பது பயணிகளை முகம் சுளிக்க வைக்கிறது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பழுதுகுடி பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு 6 மாதங்களாக ஊதியத் தொகை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஊதியத் தொகை வழங்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சாலை மறியல் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவுவதாக கூறப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் கழிவு நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் மார்பக புற்றுநோய் கண்டறியும் நடமாடும் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. சலுகை கட்டணத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடத்தப்பட்ட லோக் அதாலத்தில் நூற்றுக்கணக்கான சிவில், உரிமையியல், குற்றவியல் வழக்குகள் சமரசம் செய்து முடித்து வைக்கப்பட்டன. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சார்பு மற்றும் உரிமையியல் நீதிமன்றங்களில் லோக் அதாலத் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் லோக் அதாலத் நடைபெற்றது. மோட்டார், சிவில் பிரிவில் மொத்தம் 48 வழக்குகளில் 73,49,233 ரூபாய் பைசல் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை அடுத்த அரியாங்குண்டு கிராமத்திற்கு செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பரதராமை பகுதியில் உள்ள மின் கம்பியை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட முருகேசன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்கும் ராமேஸ்வரத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏராளமான மக்கள் ரயில் பணத்தை நம்பி வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே ராமதித்தம் பகுதியில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் நிலமானது தனியார் விடுதிக்கு கார் பார்க்கிங் செய்ய விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவில் நிலத்தில் பக்தர்களுக்கு ஓய்வு மண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.
விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி குன்றத்தூர் அருகே படப்பையில் புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே சனமங்கலம் பகுதியில் உள்ள உப்பாறு ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 2 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பி ஓடிய மணல் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் குடியிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் லாரிகள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பணிமனை முன்பு AITUC சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தவும் ஓய்வூதியம் வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ் சமூக பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் சார்பில் நூல் அறிமுக விழா மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி அளவில் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள மெய்யம்புலியில் கட்டப்பட்ட நூலகம் இன்னும் காட்சி பொருளாகவே உள்ளது. பூட்டி கிடக்கும் நூலகத்தை திறக்க தங்கச்சிமடம் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் மருத்துவமனை மற்றும் தனியார் நிறுவனங்களின் கழிவுகள் திறந்த வெளியில் கொட்டப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் சாலையில் செல்வோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொண்டி மும்முனை சந்திப்பில் உள்ள ஹைமாஸ் விளக்கு எரியாததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. கடந்த 1 மாதமாக விளக்கு எரியாததால் இரவு நேரத்தில் அந்த பகுதியே கும்மிருட்டாக காணப்படுகிறது. சென்னையை அடுத்த மதுரவாயில் பகுதிகளில் 3 மாதங்களாக தெருவில் கொட்டி கிடக்கும் குப்பைகளால் அந்த பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். துப்புரவு ஊழியர்கள் பற்றாக்குறையால் குப்பைகள் அப்புறப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வெங்கிடாபுரம் பகுதியில் கட்டப்பட்ட பொது கழிப்பறை பராமரிப்பின்றி காணப்படுவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. காட்சிப் பொருளாக இருக்கும் கழிப்பறையை சீரமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.